ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் யூஎஸ். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குமுதம் ஸ்பாட்லைட். பொதுவாக ஒரு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவுங்க. ஆனால் ஒரு சரியான லேண்டை சூஸ் பண்ணுறது எப்படி, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னா அதில் என்னெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற இது மாதிரி பல டவுட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வர எல்லா டவுட்ஸுக்குமே ஸ்பாட்லேயே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ஸ்ரீ பவா பிளானர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸோட எம்டி பாலசுப்ரமணி சார் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். கடந்த ஃபியூ வீக்ஸாகவே வந்து நிறைய நம்ம அப்ரூவல் பற்றி பேசிட்டோம். அப்ரூவல்னால் என்ன, அந்த அப்ரூவலை எப்படி வாங்கணுன்ட்டு நம்ம நிறையா பேசிட்டோம். ஸோ இன்னைக்கு இப்போ செகண்ட் ஹேண்டில் இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் பார்க்கணும், முக்கியமாக நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் சார்? இது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் ஃப்ளாட்ஸ் எஃப்எல்ஏடி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த ஃப்ளாட்னுடைய ஃபஸ்ட்டு அப்ரூவல்னுடைய ஒரிஜினல் டிராயிங்கை வாங்கி அந்த ஒரிஜினல் டிராயிங்கும் அந்த பில்டிங்கும் டேலி ஆகுதான்னு பார்க்கணும் மெயின். ஏன்னா இந்த செகண்ட்ஸ் ஃப்ளாட்ஸில் இருக்கிற பெரிய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா ஒரு பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்குறோன்னு வச்சிங்களேன், அந்த அப்ரூவல் காப்பீஸ் வந்து ஒரு ஜிசிசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி ஒரிஜினல் அடிஷ்னலாக 3 காப்பீஸ் கொடுப்பாங்க. ஓகே. சிஎம்டிலையும் அதே போல் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல்ஸ், மீதியெல்லாம் ஒரிஜினல் ஒன்று தான், மீதியெல்லாம் வந்து 2 காப்பி கொடுப்பாங்க. ஸோ அதில் 10 டிராயிங் வாங்கி பார்க்கணும் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் யாருக்கும் இருக்காதுல்ல சார்? ஆனால் பார்க்க வேண்டியது மேண்டேட்டரி. 100% அந்த அப்ரூவல் டிராயிங்கும் அந்த பில்டிங்கும் கோயின்சைட் ஆகணும். இப்போ அந்த 2019 அப்புறமா இருக்க ஒரு அவேர்னஸ் அப்போ கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷனில் 4 கிச்சன் தான் அப்ரூவல் இருந்தது, பார்க்கிங் கூட இல்லாமல் இருந்தது. பார்க்கிங் விட்டுட்டு கட்டணும். 4 கிச்சன் கிரவுண்டு ஃபஸ்ட்டு பிஃபோர் 2019 அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1990க்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ். இது 2019 இது கம்பைன் பில்டிங் ரூலினுடைய இயர். அதுக்கு அப்புறமா வந்து சட்டங்கள் நிறைய மாறிடுச்சு. நமக்கு ஸ்டில் 2+3 கிடச்சிது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா G+1 தான் ஆர்டினரி ஹவுசஸ். நீங்கள் வாங்கினீங்கன்னா 4 கிச்சன் வாங்குவாங்க, 8 கிச்சன் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் டிவியேஷன் இருக்கும். அது மெயின். அதை மெயினாக பார்க்கணும். கிச்சன் டிவியேஷன் இல்லாத ஃப்ளாட்டை வாங்கணும். இந்த மாதிரி செகண்ட்ஸில் ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த கிச்சன் டிவியேஷன் இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து லோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது, காசை வச்சு வாங்கிக்கலாம். பட் அது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா சட்டப்படி அது தப்பு. பட் இன்றைக்கி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாட் வாங்கினுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் சேலில் கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுளாக வரும். அந்த மாதிரி கண்டிஷனில் அது வந்து லேண்டு காஸ்ட்டோட மேட்ச் ஆகும். ஸோ காசு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அட்வைசபிள் வந்து ப்ராப்பராக கிச்சன் கோயின்சைட் ஆச்சுன்னா யூடிஎஸ்ஸாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேண்டை மட்டும்தான் யூடிஎஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, பில்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் சமீப காலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பில்டிங்க்கும் உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி அக்ரிமெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு எம்எஸ்பியில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வைஸ் டிவியேஷன்ஸ் இருக்கும். மாறி 10 மாடி அப்ரூவல் வாங்கிட்டு 12 மாடி கட்டியிருப்பாங்க. 12வது மாடியில் நீங்கள் போய் மாட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த G+1 ஸ்டில் +2 வாங்கின கிச்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கிங் வாங்கிட்டு அதை கட்டியிருப்பாங்க. பென்ட் ஹவுஸ்னு வாங்கிட்டு இல்லை ஒரு வாட்ச்மேன் ரூம்னு வாங்கிட்டு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த அப்ரூவலோட கோயின்சைட் பண்ணி பார்க்கணும். செகண்ட்ஸ் வாங்குறவங்க அப்ரூவல் காப்பி நிறைய இடத்துல ஒரிஜினல் காப்பினுடைய ஜெராக்ஸ் காப்பியே இருக்காது. அவங்க வாங்கி லோன் முடிஞ்சு 15-20 வருஷம் பொறுத்து அதை ஒரிஜினல் வாங்கியிருப்பாங்க. அந்த அப்ரூவல் காப்பி மிஸ் ஆகிருக்கும், பில்டர் எங்கே இருப்பார்னு தெரியாது, ஒரிஜினல் பிளான் கிடைக்காம நிறைய ஃப்ளாட்ஸுங்க செகண்ட் சேல்ஸில் சீப்பாக வருது. பட் அப்ரூவலை கோயின்சைட் பண்ணி உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது பார்த்து வாங்கிக்கிங்க. ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு வாங்கிட்டு அடுத்தது நீங்கள் விற்க போகும்போது சிரமப்படாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஷூர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம், நான் அருண் பேசுகிறேன், வேளச்சேரியிலேருந்து. எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது மேடம். நார்மலாக வந்து நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி எல்லாரும் வீடு வாங்குறாங்க. எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா அப்ரூவல் தான் பார்ப்பாங்க நார்மலாக ஃப்ளாட்டுக்குன்னு. அப்பார்ட் ஃப்ரம் இந்த அப்ரூவல் இல்லாமல் நம்ம வேறு என்னெல்லாம் அப்ரூவல் இருக்கணும், இல்லை ஒன்ஸ் நான் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் எனக்கு வந்து என்னோட நேமில் வரும்ன்றது எனக்கு தெரியணும். ஏன்னா அது தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்லி ஃப்ளாட்டை மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்ல நமக்கு எதுலாம் நமக்கு ஊர் இருக்குன்றது தெரியணும் மேடம்.
ஷுவர் சார், அருமையான கேள்வி சார். இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக அந்த ஃப்ளாட்டை வாங்க போறீங்களா சார்? புது கட்டடம் அப்படி தானேங்க சார்? நியூ ஹவுஸ். ஆமாம், கரெக்ட். நியூ ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 கிச்சனுக்கு மேலே போயிருந்ததுன்னா ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கணும் சார் ஃபஸ்ட்டு. வெறும் பில்டிங் அப்ரூவலு, கிச்சனு, அந்த லேண்ட் ஏரியாவுக்கு உண்டான அந்த ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, எஃப்எஸ்ஐ ஏரியா, யூடிஎஸ் இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம பார்த்தா அது ரெராவில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிச்சன், மோர் தென் 8 கிச்சனு 500 சதுர மீட்டர் இடத்துக்கு மேலே உள்ளதுக்கு மட்டும்தான் ரெரா அப்ளிகபிள். 500க்குள்ளே இருந்தால் 8 கிச்சனுக்கு மேலே இருந்தால் கூட அது அப்ளிகபிள் வராது. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 8 கிச்சன் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 8 கிச்சனுக்கு மேலேயும் இருக்குது, 500 ஸ்கொயர் ஃபீட்னா ரெரா இருக்கணும். ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்டை கிளியராக பார்க்கணும், அப்ரூவலை பார்க்கணும், ஃப்ளோரை பார்க்கணும், கார் பார்க்கிங் பார்க்கணும். இது எல்லாம் நீங்கள் பார்த்து யூடிஎஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். டோட்டல் ஏரியா ஆஃப் த பில்டிங் சேல் பண்ணுற ஏரியாவும் அதுக்கு போடுற யூடிஎஸும் லேண்ட் ஏரியாவோட டேலி ஆகுதா பாருங்கள். ரெண்டும் கோயின்செட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கினுடைய டோட்டலாக உங்கள் எல்லாமே வரும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில ஷேரை வச்சுருப்பாங்க. பட் அந்த ஷேர் வந்து அதில் பில்டிங்கே இல்லாமல் வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் போகக்கூடாது. அப்புறம் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓனர்னுடைய அது ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் அட்வொகேட்லாம் பார்த்துருவாங்க. பட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அப்ரூவல், கிச்சன், யூடிஎஸ்ஸு, அந்த ட்ராயிங்கும் அப்ரூவல் ட்ராயிங்கும் ஒர்க்கிங் பிளானும் டேலியாக தான் பாருங்கள். தென் அந்த ரெரா இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் ரெரான்றதை கொஞ்சம் அவேர்னஸ் இப்போ மக்கள் மத்தியில் வந்துருக்கு. அப்போ தான் லோனும் கிடைக்கும். இது எல்லாம் பார்த்து வாங்குகிற பட்சத்தில் அந்த ஃப்ளாட்டில் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாங்க. எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரும் உங்களுக்கு எதாவது தேவைன்னா வந்து பாருங்கள், நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். எங்களை போல் ரெஜிஸ்டர் இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணுவாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ட்ராயிங் வைஸாக செக் பண்ணுறதுக்கு சார். தேங்க்யூ சார். சார் தொடர்ந்து இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துடலாம். சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள் மேம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ரிஷானா, ஸ்ரீலங்காலேருந்து பேசுகிறேன். ஓகே மேம், உங்களோட இன்ஜினியர் பாலசுப்ரமணி சார் இருக்காங்க. உங்களோட டவுட்ஸ், உங்களோட கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். எஸ் மேடம், சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்கள் மேடம். ஹலோ சார், நான் யஸ்னாலேருந்து பேசுகிறேன் சார். ஓ ஸ்ரீலங்கா. யா வெரி குட், வெரி குட். சொல்லுங்கள் மேடம். இப்போ எனக்கு வந்து இந்தியாவில் எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. சரி. நான் எல்லாமே ஸ்ரீலங்கா தான். ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் லேண்ட் வாங்க முடியுமா என்னோட பேரில்? இல்லை, தமிழ்நாட்டில் லேண்ட் வாங்க முடியுமான்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி ஆமாம் சார். தமிழ்நாட்டினுடைய நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆதார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஆதார் மெயினாக கேட்குறாங்க. பட் பாஸ்போர்ட்டை வச்சு அது நம்ம அட்வொகேட்டுக்கிட்ட கேட்டு தாங்க நீங்கள் நான் அப்ரூவலை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறேன். பட் ஆதார் இங்கே மஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடுல. இந்தியாவிலேயே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு அவைலபிள் இது அது அலோவபிள் இருக்குதான்னு நீங்கள் வந்து நல்ல அட்வொகேட்டையும் அந்த உங்களுடைய அந்த கன்சர்ட் அதிகாரியும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி உண்மையிலே நானும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது நான் கேட்குறேன். பட் இந்த கேள்வி வந்து நல்ல கேள்வி தான். பட் நம்ம போய் அதர் கண்ட்ரீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம இந்தியாலேயும் வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் அது விஷயமாக அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கேளுங்க. பட்டு அப்ரூவலை பற்றினா நான் சொல்லுவேன் 100% இதுக்கு வந்து அவைலபிள் நம்ம பண்ணலான்றது தான் எனக்கு ஒன்று. ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு பண்ணலான்றது தான் எனக்கு என்னுடைய வியூவில். பட் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் கேளுங்க மேடம். தேங்க்யூ. ஓகே சார், இப்போ அந்த செகண்ட் ஃப்ளாட் வாங்க போகிறப்ப அதில் என்னென்னலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை பற்றி? அதான் மேடம், நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த யூடிஎஸ், இந்த கிச்சன் டீவியேஷன், மெயினாக கிச்சன் டீவியேஷன் இருந்ததுன்னா நாளைக்கு நீங்கள் சேல் பண்ண போகும்போது மாட்டிப்பீங்க. 100% கிச்சன் இதுக்கு முன்னாடி வந்து கட்டினது எப்படியோ கார் பார்க்கிங் மேலே அன்ஆத்தரைஸ்ட் ஃப்ளோர்ஸ் வந்திருக்கும், அன்ஆத்தரைஸ்டாக கீழே பார்க்கிங்கில் கிச்சன் வந்திருக்கும். இதெல்லாம் வியூ பண்ணி இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறதுக்கும் ஃப்ளாட்ஸ் வாங்குறதுக்கும் நிறையா இருக்குது. ஏன்னா ஃப்ளாட்ஸில் நீங்கள் மட்டும் தனியாக எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. அந்த டோட்டல் கேம்பஸ்குள்ளே இருக்கிற மொத்த கிச்சன்ஸ் ஓனர்ஸும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ அதனால் இதை அப்ரூவலை கோயின்செட் பண்ணணும். தென் வந்து ஒர்க்கிங்கும் அப்ரூவலும் தான் டேலி பண்ணி பார்க்கணும். தென் வந்து டாக்குமெண்ட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ணது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்லாமல் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை பார்த்து
அந்த யூடிஎஸும் நீங்கள் வாங்குகிற யூடிஎஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பில்டிங்கை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இல்லாமல் வெறும் யூடிஎஸை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண கண்டிஷனில் அந்த மாதிரி ஃப்ளாட்டு, வெரி ஓல்டு ஃப்ளாட்டு, நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டும் வாங்கி அந்த லீகல்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி பண்ணுற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தென் வந்து உங்கள் காசு வீணாகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு வழி. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்க. மெயினாக கிச்சன் டீவியேஷன் இருந்தாலே சிக்கல் தான். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது ஒர்த்தான லேண்டு காஸ்ட்டாவது உங்களுக்கு அதில் டேலி ஆகுதான்னு பார்த்து வாங்குங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு கால் இருக்காங்க, பார்த்துடலாம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் தர்ஷினி நசரத்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்கள் தர்ஷினி. நம்மளோட பாலசுப்ரமணிய சார் இன்ஜினியர் இருக்காரு, நீங்கள் அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ நான் வந்து இந்த வீடு நிலம் எல்லாத்துக்கும் அப்ரூவல் வாங்கணும். ஆனா இப்போ இந்த கமர்ஷியலா ஷோரூம் கடை கட்டி இருக்கேன். ஆனா அதுக்கு அப்ரூவல் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன் இந்த இவ்வளவு டிஃபரெண்ட் இதுக்கு? என்ன கமர்ஷியல் கட்டிருக்கீங்க மேடம்? ஷோரூம். ஷோல் மீன்ஸ் ட்ரெஸ், அப்புறம் வந்து பேக்ஸ், அந்த மாதிரி பெரிய ஷோரூம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஆமாங்க. நீங்கள் அப்ரூவல் வந்து பில்டிங் நீங்கள் வச்சிருக்கிறது பில்டிங் இதுக்குள்ளே தானே வச்சுருக்கீங்க. கமர்ஷியல்னா ரெசிடென்சியலில் வந்து கமர்ஷியல் வந்து 300 மீட்டர் ஸ்கொயர் வரல இப்போ அலோவபிள் மேடம். 300 மீட்டர் ஸ்கொயர் வரல உங்களுக்கு பில்டிங் அப்ரூவல் இப்போ கிடைக்கும் மேடம். ரெசிடென்சியலில் அலோவபிள் 300 சதுர மீட்டருக்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து அது வந்து ரீக்ளாஸிஃபை பண்ண வேண்டியது வருதான்னு பார்க்கணும். வித் ஆஃப் தி ரோடை வச்சு நீங்கள் பிளான் பண்ணணும். மினிமம் வந்து 18 மீட்டர்ஸ் ரோடுக்கு ப்ளஸ் இருந்ததுன்னா 18 மீட்டர்ஸ் ரோட்ஸ் மினிமம் அதுக்கு மேலே இருந்ததுன்னா டைரெக்டாக சிஎம்டிக்கு போகலாம். ஸோ இது சிஎம்டியோடைய நாம்ஸு. இது வந்து இவங்க கேட்குறது எப்படின்னா ரெசிடென்சியலுக்குள்ளே கமர்ஷியல் பண்ணுறதை பற்றி இவங்க கேட்குறாங்களான்னு தெரியல. பட்டு கமர்ஷியல் எல்லா இடத்துலையும் கிளியராக கிடைக்குது. 300 ஸ்கொயர் மீட்டர் கமர்ஷியல் அலோடு. அந்த கமர்ஷியல் வந்து ஆஃபீஸு அப்படின்ற பட்சத்தில் அந்த கார் பார்க்கிங் பிளான் பண்ணணும். கார் பார்க்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னாலே ஷாப்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 550 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு கார் பார்க்கிங். ஆஃபீஸ்ன்னு போட்டிங்கன்னா 100 சதுர மீட்டருக்கு தான் ஒரு காரு. ஸோ அந்த கார் பார்க்கிங்லாம் டேலி பண்ணால் தான் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க வித் ஆஃப் தி ரோடு, சைஸ் ஆஃப் தி பிளாட்டு, இது எல்லாத்தையும் டேலி பண்ணி 300 மீட்டர் ஸ்கொயர்னா அந்த கன்சென்ட் லோக்கல் பாடியிலே பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம கம்பைன் பில்டிங் ரூல்லையும் வந்திருக்கு. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் ஸ்கொயர் கமர்ஷியல் ஏரியாவுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டே கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டால் இப்போ அறிவிக்கப்பட்ட ஒரு ஆர்டர் ஜிஓ படி நமக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டே கிடையாது. அதனால் 100% ஷாப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஷாப்புனா 50 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு காரு, அதுக்கு மேலே போச்சுன்னா 100 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு கார். இந்த கார் பார்க்கிங்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருந்து நீங்கள் கட்டுற கட்டடம் வந்து எல்லாத்துக்குமே இந்த கார் பார்க்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுபடி யாருமே அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. பட் நம்ம போன இதில் கூட டெபேட்டில் கூட சொன்னோம். பட் அப்ரூவல் 100% கமர்ஷியலுக்கு 300 ஸ்கொயர் மீட்டர் வரையில் லோக்கல் பாடியிலே நீங்கள் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் ரெசிடென்சியல் பிளாட்டாக இருந்தாலும் அலோவபிள். ஓகே 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 ஆஸ் பர் சிஎம்டி நார்ம்ஸ். ஓகே சார், இப்போ ஒரு 3rd புதன்கிழமை அன்னைக்கு ஒரு இன்ஸ்டலேஷன் செரிமோனி நடத்திருக்கீங்களே, அதாவது ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆல் லோக்கல் பாடிஸ் தமிழ்நாடோட ஒரு இன்ஸ்டலேஷன் செரிமோனி நடத்திருக்கீங்க. அதில் வேறு முக்கியமாக சீஃப் கெஸ்ட்டாக அமைச்சர்லாம் வர இருக்காங்கல்ல. இந்த இன்ஸ்டலேஷன் செரிமோனி நடத்துறது எதுக்காக? இதோட நோக்கம் என்ன சார்? உண்மையை சொல்லப்போனால் இது என்னுடைய கனவுங்க. நான் ஒரு 33 வருஷமாக ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியராக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 33 இயர்ஸ். ஜீரோலேருந்து ஸ்டெப்பாக வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம வளர்ந்த அளவுக்கு இந்த தொழிலில் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வளர்ந்தாங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெறும் கையெழுத்து போட்டு 100 ரூபா 500 ரூபா கையெழுத்து போட்டு வாங்குகிற நிலையில் தான் 80%க்கு மேலே 90%க்கு மேலே ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியருடைய வாழ்வாதாரம் இருக்குது. அவங்களால போய் அந்த அப்ரூவலை அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்குற கேப்பபிள் கிடையாது. ஏன்னா இதுக்கு போராட்டங்கள் நிறையா இருக்குது. அந்த ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம்னா நிறையா இருக்குது. போய் ஒரு அப்ளை பண்ணிவிட்டு அந்த 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 அஃபிஷியலாக ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சி வாங்குறதுக்கு கேப்பபிள் வேணும் கொஞ்சம். இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80 to 90% ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் வெறும் சைன் அப்ரூவல். ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆர்கிடெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க,
பட் அவங்க டிராயிங் போட தெரியுது, நாலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தொழில் பண்ணுறதுக்கு வெறும் டிராயிங்கை போட்டுட்டு வீட்டில் இருக்க முடியுமே தவிர அவங்க போய் அப்ளை பண்ணி வாங்குற அளவுக்கு, அதாவது எண்டிங் பண்ண முடியல. வெறும் டிராயிங்கை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, எண்டிங் பண்ண முடியல. ஸோ அந்த கட்டத்தில் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா நிறைய பாதிச்சிருக்கு. இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்துருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு. பட் அதையும் அன்னோன், அதாவது வந்து டிராயிங்கே தெரியாதவங்க இன்றைக்கி அப்ரூவல், லைசன்ஸ் சர்வேயரே, ரெஜிஸ்டர்டு இன்ஜினியரே இல்லாதவங்க இன்றைக்கி அப்ரூவல் வாங்கி கொடுக்குறதுல எங்கள் தொழில் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 20% தான் ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸு ப்ரொஃபஷ்னல்ஸ் போய் பண்ணுறாங்க. 80% அன்ஆத்தரைஸ்ட் மீன்ஸ் அதான் இப்போ கொத்தனார் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஷர்ட் போட்டால் இன்ஜினியர்ன்றாங்க. அதுபோல் இந்த தொழிலையும் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் அவங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது, நாலேஜபிள் பர்சன். அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் 20%ல இருக்கவங்க தான் ஆமாம், லைக் ஏஜென்ட் மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் போய் வாங்கிடுவாங்க. டிராயிங் போடுறது வந்து என்ன பண்ணாலும் எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் சீல் போட்டு சைன் பண்ணால் எங்களுடைய யூசர் ஐடிக்குள்ளே தான் போய் பண்ண முடியும். இந்த கட்டத்தில் எங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியருக்கு வாழ்வாதாரத்தை நாங்கள் உருவாக்கணும். ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்னால் என்னன்றதை நாங்கள் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். நீங்கள் ரெஜிஸ்டர் இன்ஜினியர், நீங்கள் வெறும் டிராயிங்கி மட்டும் போட்டு தரக்கூடாது, சீல் மட்டும் பண்ணக்கூடாது, சைன் மட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் 100% உங்கள் வாழ்வாதாரத்தில் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். நாங்கள் அதுக்கு தான் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபார் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர், ரெஜிஸ்டர்டு ஆர்கிடெக்ட், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில்டிங் கட்டுற கொத்தனார், சித்தாள், பெரியாளுக்கு கூட மேனுவல் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் நம்ம அப்ரூவலுக்கு போனீங்கன்னா பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸோட அந்த ஃபீஸ் தான் அதிகம். பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸு, அதாவது சிஎம்டினுடைய டெவலப்மெண்ட் சார்ஜஸ் 10,000 வருதுன்னா மேனுவல் வெல்ஃபேர் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 60,000 வரும். ஸோ அதாவது அன்லிமிட்டடாக அதுக்கு நாங்கள் பே பண்ணுறோம். பட்டு நாங்கள் அதை உருவாக்கி நாங்கள் பண்ணி நாங்கள் கொண்டு வர எங்கள் தொழில், நாங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர், ஆஸ் ஏ ரெஜிஸ்டர்டு இன்ஜினியராக நான் 33 வருஷமாக ஒரு பவர், எங்களுடைய பவர் என்ன அப்படின்றது எங்களால் நிரூபிக்க முடியல. ஸோ எங்களுக்குன்னு ஒரு இப்போ எப்படி மேனுவல் வெல்ஃபேர் ஃபண்டு இருக்குதோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர் ஃபண்டுன்னு கவர்மெண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா 10% 90% பெருசா 10% பெருசானா 10% நல்லா பண்ணுறாங்க, அதில் 5% தவறும் செய்கிறாங்க. 90% ஆளுங்களுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும். அதனால் அவங்களுடைய வெல்ஃபேரை, அவங்களுடைய லைஃப்பை, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டாக நாங்கள் இருந்து எங்கள் சங்கத்தை 2022 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதன் பிறகு நாங்கள் இன்ஸ்டலேஷனே பண்ணல. பட் ஐயா இப்போ HUD மினிஸ்டர் நம்ம முத்துசாமி சார்கிட்ட நாங்கள் போய் ரெக்வஸ்ட் வச்சோம். அவரை போல் வந்து ஒரு அன்பிலீவபிள், அவரை போல் வந்து ஒரு மினிஸ்டரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த மினிஸ்டர் ஃபார் தி பில்டிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து இன்றைக்கி அப்ரூவல் நம்ம வாங்கிக்கலாம். 2,500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டிங் வந்து 3,500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள 2 கிச்சனு. 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் +2 எலிஜிபிலிட்டிஸ் வந்துருச்சு. நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்டில் +3 அப்ரூவல் 12 மீட்டர் தான் இருந்தது. 3 மீட்டர்ஸ் தான் அலௌடு. 3னா 10 அடி. நான் நின்று கையை ஓங்கி தோணுனா ஃபேன் தொட்டுரும், அதான் ஹைட்டு. அதுக்கு மேலே போனால் கம்ப்ளீஷன் கிடைக்காது. அதெல்லாம் மாற்றி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்க. 14 மீட்டர் ஆக்கியிருக்காங்க ஹைட்டு, நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து எங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு விளக்கு ஏற்றணும், எங்களுடைய ஒளி ஏற்றணும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆமாம். அதே போல் டிடிசிபி திரு கணேசன் சார், அவருக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. நாங்கள் எங்கள் லிமிட்டுக்கு மேலே நாங்கள் அவர்கிட்ட பேசவே மாட்டோம், போவோம் வாங்க சார்னு சொல்லிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அவர் தான் வந்து இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டுக்கும் மூல காரணம் அவர் தான். இவர் மினிஸ்டரு, அவர் மூலக்க. அதனால் 2 பேரும் வந்து எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே போல் பில்டிங் பிஏனுடைய அவர் 85 இயர்ஸ் ஓல்டு. எங்கள் அசோசியேஷன் மட்டும் இல்லை, எங்களுடைய காட்ஃபாதர் அவர். பிஏனுடைய அவர் வந்து பழைய எக்ஸ் பிரசிடெண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா திரு ராதாகிருஷ்ணன் சார், ஆர்ஆர்னு சொல்லுவாங்க, அவரும் வராருங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ அப்ரூவல்ஸ் சம்மந்தப்பட்ட ஜிஓஸ் வரத்துக்கு நாங்கள் என்ன இருந்து பண்ணாலும் பட்டு டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அவருடைய வாதத்தை கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நல்லதை செஞ்சது வந்து திரு ஹென்றி. அவர் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெய்ராவுடைய
நேஷ்னல் பிரசிடென்ட்டு, அவரும் வராங்க. 4 பேரும் சேர்ந்து இந்த நிகழ்வை பண்ண போகிறாங்க. 3rd அன்னைக்கு ராதா ரிஜென்ட்டில் தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த நேரத்தில் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் அனைவருக்கும் இந்த நிகழ்வை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்கிறது என்னென்னா, இந்த அசோசியேஷனில் நீங்கள்லாம் மெம்பர் ஆகணும். இந்த அசோசியேஷனில் சேர்ந்து நம்ம ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரினுடைய வாழ்வாதாரத்தையும், ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியருக்கு ஒரு கமிட்டி அல்லது நமக்கு வந்து எப்படி நம்ம மேனுவல் ஒர்க்கர்ஸ் ஃபண்டுக்கு இருக்குதோ அந்த மாதிரி நமக்கும் ஒரு ஃபண்ட் ரைசிங் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மினிஸ்டர்கிட்டையும் நம்ம தமிழக கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவோம். தேங்க்யூ மேடம். ஓகே சார், ரொம்ப நேரமாக ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் மேடம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் வணக்கம் மேடம், என் பேர் சண்முகம். ஓகே சார், நம்மளோட இன்ஜினியர் பாலசுப்ரமணி சார் இருக்காங்க. உங்களோட கேள்வி சொல்லுங்கள் சார். சண்முகம் சார் சொல்லுங்கள் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் நம்மளது சிஎம்டியில் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் ஜிசிசியில் தராங்கன்னாங்க கமர்ஷியல் பில்டிங்கு. ஆமாம் சார், கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல். சார் பட் ஆனால் அவங்க வந்து சிஎம்டியை போகணுன்ட்டாங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் மேலே. ஆமாம் சார். அங்கே போயிட்டு டிராயிங் ஸ்க்ரூட்னிக்கு எங்கள் ஆர்கிடெக்ட் அவரு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் முதல் கொண்டு எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். அதில் போய் டிராயிங் ஸ்க்ரூட்னி பண்ணி வர்றதுக்கே எனக்கு ஒரு 10 to 15 days ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த ஏபி அசிஸ்டன்ட் அது மாதிரி ஒரு இதுவும் போயிட்டு எனக்கு ஒரு 35 days to 40 days காட்டுது. முன்ன வரைக்கும் எனக்கு அப்ரூவல் அட்வைஸும் ஆகல, ஒரு கொரியும் போர்டில் எதுவும் ஆகல. சரிங்க. நான் எல்எஸ் கிட்ட கேட்டால் ஒரு ஆர்கிடெக்ட் என்ன சொல்றாரு, யூசர் ஐடி பாஸ்வேர்டே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரிங்க. இது எப்படி சார் இது? சார் அதுதாங்க, நீங்கள் அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, நான் என் மனசுக்குள்ளே இருக்க கேள்வியை கேட்ட மாதிரி இருக்குது. இப்போது 100% பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போச்சுன்னா ஜிசிசி சென்னை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா சிஇ வரல, ஏஇ ஸ்கொயரு, ஏஇ ஜேஇலேருந்து எல்லாம் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸு அப் டு ஏஇ ஸ்கொயரு, இஇ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு, அப்புறம் வந்து சூப்பரண்டிங் இன்ஜினியர் அண்ட் சீஃப் இன்ஜினியர் வரல இருக்காங்க. சிஎம்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் சிஎம்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் அசிஸ்டண்ட்டு, அவங்க வந்து ஒரு 4-5 ஸ்டேஜில் இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக சிபி இருப்பாங்க, சீஃப் பிளானர். இதில் பார்த்தீங்கன்னா சிஎம்டியில் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மி. 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் தான் பில்டிங் வந்து அப்ரூவல், 8 கிச்சன் வரையில் பஞ்சாயத்துக்கு, அதான் நகராட்சி கார்பரேஷன் முதல் கொண்டு. ஜிசிசிக்கு மட்டும் 16 கிச்சன் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா. அந்த ஸ்லாபே முதல்ல மாற்றணும். ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுங்க, இதுக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 40,000 50,000 ஒரு கிச்சன் ஏரியா 300 சதுர மீட்டரு. அதுக்கு மேலே 3னா நீங்கள் வந்து கிச்சனுக்கு ஒரு எத்தனை கிச்சனோ அது வரல நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு நம்மளுடைய பில்டப் ஏரியா நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஹைட் ஆஃப் த பில்டிங் மட்டும் G+1 இருந்தது, அப்புறம் ஸ்டில் +2 ஆச்சு, இப்போ ஸ்டில் +3 வந்துச்சு. ஸ்டில் +3 வந்த பிறகு இப்போ கடந்த ஒரு 10-12 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்லாபை போட்டு பெரிய இது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி தான். இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போனோம்னா சிஎம்டிக்கு போனோம். சிஎம்டிக்கு போனால் இதே தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் எனதே ஒரு 7-8 கேஸ் இருக்குங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா 2 மாதம் 1.5 மாதம் கிட்டத்தட்ட நம்ம ஆன்லைன்லேயே நமக்கு த்ரூ பண்ணி வெளியே வரத்துக்கே டிலே ஆகுது அந்த ஸ்க்ரூட்னிலேயே. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறது உடனே வந்துடுவாங்க. அதன் பிறகு சில சிக்கல்கள் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக கிடையாதுங்க. இது வந்து உண்மையிலேயே இதை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் உங்களுடைய தகவலை இந்த நேரத்தில் இந்த மீடியா மூலயமா கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நம்ம சொல்லுவோங்க. சிஎம்னுடைய மினிஸ்டருக்கும் நம்ம சொல்லுவோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இதே கஷ்டம் இருக்குது. இதுக்குண்டான இந்த இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சவுடனே ஒரு வழி பண்ணுவோங்க. இதுக்குண்டான வழி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே சிஎம்டி அப்ரூவல் வாங்குறது 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போனோம்னா சிஎம்டிஏக்கு போகிறதுன்றது கார்பரேஷனுக்கே அது பவர்ஸை கொஞ்சம் டெலிகேஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை சிஎம்டியை வந்து அதை ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன, ஒரு மாதம் தான் மேக்ஸிமம் 30 டேஸில் தான் அப்ரூவல் தரணும். 30 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா 30 டேஸ் ஒரே ஆளுகிட்ட ஸ்க்ரூட்னி பண்ணுறவங்ககிட்டயே ஒரு பிளானிங் அசிஸ்டன்ட்கிட்டே இருந்தால் இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. நம்ம இதுக்கு உண்டான ஸ்டெப் எடுப்போங்க. சார், ப்ரோக்ராமோட லாஸ்ட் மினிட்க்கு வந்துட்டோம். இன்னொரு லாஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துடலாம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் கீதா தேவராஜ் பேசுகிறேன், சேத்பட்டில் இருந்து. ஓகே மேடம், உங்களோட क्वेश्चंस உங்களோட டவுட்ஸ் நீங்க சார்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாங்க வந்து சிறுவாம்புரி பக்கத்துல இந்த புதுவயல் ரோடுன்ற இடத்துல வந்து ஒரு பாலமுருகன் நகர்னு ஒரு லே அவுட், நாங்க அதுல வந்து ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கி இருக்கோம். நாங்க வாங்கும் போது அது வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் சொல்லி கொடுத்தாங்க, லே அவுட் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த டிடிசிபி எல்லாம் மாறணும்னு வந்ததுனால அது நாங்க அப்படியே அது பஞ்சாயத்துலயே வாங்கி வச்சிருக்கோம்.
இப்ப நாங்க அதுல ஏதாவது வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாங்க அதுக்கு வந்து ஏதாவது அப்ரூவல் ஏதாவது வாங்கணுமா ஸ்பெஷலா? 100% அப்ரூவல் வாங்கினங்க. பட் திருவான்மியூர் பக்கத்துலனா எந்த வில்லேஜ்னு எங்களுக்கு புரியல. திருவாபுரி சார், திருவாபுரி ஆரணி. ஆரணி சிறுவாபுரி, அது வந்து டிடிசிபி லிமிட். ஆமாங்க, ஆரணி சிறுவாபுரினா அந்த முருகர் கோயில் கிட்ட சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாம்மா, கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி தாங்க பண்ணணும். பில்டிங் அன்ஆத்தரைஸ்டா, அதாவது வந்து என்னுடைய தாரக மந்திரமே என்னன்னா, ஒரு வீடு கூட தமிழ்நாட்டில் அப்ரூவல் இல்லாமல் கட்டக்கூடாது, அப்ரூவல் வாங்க சிரமப்படக்கூடாது. நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த இடத்துல நாளைக்கு ஒரு ரோடு வருது, ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா உங்களுக்கு தெரியாது. அப்ரூவல் வாங்கினா தான் உங்களுக்கு அந்த ப்ரப்போசல்ஸு அங்கே வீடு கட்டக்கூடாதுன்றது அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அன்அப்ரூவலாக இருந்தால் 20/10/2016 முன்னாடி பிரிக்கப்பட்ட மனையாக இருக்கணும். அந்த மனையை வந்து ஃபஸ்ட்டு லேண்ட் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு பில்டிங் அப்ரூவல் போனீங்கன்னா இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ற ஸ்கீமில் இவங்களுக்கு இமீடியட்டாக அப்ரூவல் வாங்கி பண்ணிக்கலாம். ஒரே நாளில் அப்ரூவல். ஏன் அந்த டிராயிங் போகிற டைம் தான், ஆன்லைனில் பே பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு போகலாம். இந்த நேரத்தில் அப்ரூவல் வாங்காமல் கட்டாதீங்க. கண்டிப்பாக எந்த ஏரியாவில் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் எங்கே இருந்தாலும் அப்ரூவல் வாங்கி கட்டுங்க. ஏன்னா புது புது ப்ரப்போசல்ஸ் அங்கங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது கிரிட் ஆஃப் ரோடுன்னு நிறைய இடத்துல சிஎம்டியோடைய வெப்சைட்டுக்குள்ளே இருக்காது. சிஎம்டியோனுடைய அந்த என்கொயரியில் போய் பார்த்தீங்கன்னா கிரிட் ஆஃப் ரோடுனுடைய வியூஸ் தெரியும். நீங்கள் வாங்குகிற இடம் அங்கங்கே ரோடுனுடைய லிங்க் வேக்கண்டாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலையும் லிங்க் பண்ணி கிரிட் ஆஃப் ரோடுன்னு ஒன்று போட்டுருக்காங்க. அந்த கிரிட் ஆஃப் ரோடு வந்து நீங்கள் போய் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அந்த இடத்துல அப்ரூவல் பண்ண முடியாது. வீடு கட்டினா நாளைக்கு அது வந்து ரோடு ஃபார்மிங்கில் உங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. அன்ஆத்தரைஸ் பண்ணால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியாது, அந்த இடத்துல என்ன நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ப்ரப்போசல் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அப்ரூவல் வாங்கி கட்டுங்க. அப்ரூவல் வாங்காமல் கட்டாதீங்க. இல்லை எங்களை போல் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம், இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாமே என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்பவே புரிகிற மாதிரி தெளிவாக ரொம்ப பொறுமையாக எல்லாருக்குமே எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வர ஒரு வாரமே உங்களோட நாலேஜ் எங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. இந்த நேரத்தில் இந்த செகண்ட்ஸ் ஃப்ளாட்டை பற்றி நான் சொன்னதை நல்லா ஹைலைட் பண்ணிங்க. இந்த கிச்சனை பார்த்துங்க, அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளதை வாங்காதீங்க. அது ஒன்று. நம்பர் 2 வந்து ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸ்க்கு இந்த நேரத்தில் எங்கள் சங்கத்தில் சேர்ந்து நம்ம ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்னுடைய வெல்ஃபரை நம்ம காப்பாற்றணும். அதுக்கு ஒரு யூனிட்டி ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இதில் சேரணும் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேங்க. நன்றி, தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.